இன்னைக்கு இந்த ஒரு ஏரியாவில் தான் மீன் பிடிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நம்மள்ட்ட இருந்த மூங்கி குச்சிகளை வச்சு காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ ஜிலேபி மீன்களை பிடிச்சிருப்போம். அது பார்ட் 1 வீடியோவில் இருக்கும். அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் அதுக்கப்புறம் என்னென்ன மீன்கள்லாம் பிடிச்சா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டபுள் ட்ரிபிள் குறவனி ஏகப்பட்ட மீன்கள் போட போட இழுத்துக்கிட்டே இருந்தால் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக போகும். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோங்க தெரியுங்களா? ஜிலேபி கடிச்சா இதோட பெருசு பாண்டி பிடிச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக என் மண்டைட்ட அளவு சைஸு. இது ஒரு வந்து பிடிச்ச குஞ்சு அம்பிட்டும் ஓடு. இந்த குறவை கிடக்குது, குறவை. இப்போ நீங்கள் பார்த்த மீன்கள் எல்லாமே நம்ம பார்ட் 1 வீடியோவில் பிடிச்ச மீன்கள் தான். நம்ம வேறு இடத்துல போட்டால் நல்லா கடிக்கணும் வந்தால், ஆனால் சரியாக கடிக்காதனால நம்ம பழையபடி போட்டு அதே ஸ்பாட்டுக்கு போகிறோம். அப்படியே இந்த வயல் வழியாக தான் நடந்து போகணும். ஏன்னா மேலே ரொம்ப கருவை மண்டி கிடக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த கருஞ்சூரை செம்மையாக மண்டி கிடக்குது. கருஞ்சூரைனா கருஞ்செந்தட்டி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. காலில் படுச்சுன்னா பயங்கரமாக அரிக்கும். இப்போ நம்ம பழைய ஸ்பாட்டுக்கே வந்தாச்சு. இங்கே அப்படியே நம்ம தூண்டிக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு, மண்புழு, அப்புறம் மீனுக்கு இறையா போகிற அரிசி எல்லாத்தையும் நல்லா எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம மேலே தூண்டி போடலாம், வெறும் கருவ முள் இருக்கனால தூண்டியை போய் அடிக்கடி சிக்கி விட்ருதுங்க. அதனால தான் நம்ம இடுப்பளவு தண்ணியில் போய் நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அள்ளிக்கொடியை தாண்டி தூண்டியில் போட்டோம்னா எதுலையுமே தூண்டில் மாட்டாது. அதனால தான் நம்ம தண்ணிக்குள்ளே இறங்கி நின்று போடுறோம். ரொம்ப நேரம் நிற்கிறனால அப்படியே கையில் காலெல்லாம் ஏதோ சின்ன சின்ன பூச்சி மீனெல்லாம் ஊறுறது நல்லாவே தெரியுதுங்க. இப்போ அப்படியே தூண்டியில் போட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரி மீன்லாம் போட்டு வேண்டியது என்ன பண்ணுறது? சாம போகிற டைம் தானே ஏயா ரெண்டு வருஷத்துக்கு பெருசு வருங்களா? அந்த வேஸ்ட்ண்ணே. இப்போ நான் அடிச்சு வாங்கிறேன், இங்கேயும் போனேன், வேணும் இடத்துலையும் போட்டு நல்லா தெரியுதாடா. எப்படியும் 4 பேர் மீன் விட்டுரும் பாவம். பாருங்க, 2 மீன் பிடிச்சிருக்கேன். இந்த 2 ஆடிக்கிட்டு நிற்கிது. இது நல்ல பெரிய மீன். இங்கெல்லாம் இந்த மாதிரி மீன் தான் பெருசானே. அங்கே அது தான் கிடைக்கும். மேலே ஆளே தெரியுதுடா மீன்லாம். எல்லாம் போட்டோன்னே போட்டு நீ இழுக்கிறியா நான் இழுக்கிறியான்னு இழுத்து ஓடிடும் போல மீன். இல்லை ஒரு மீன் நமக்கு இந்த நான் பிடிச்ச ஒரு மீன் கம்மாக்கி, இன்னொரு மீன் வந்து கம்மாக்கி விட்டுருவோம். பாவம், இந்த மீனை கம்மாயில் விட்டுருவோம். நீ விட்டுறா அவன் எடுக்க மாட்டேங்கிறாயா? நானும் இது மாதிரி பெருசு மாட்டினா எறாங்கிறேன். இங்கே பார்த்துட்டு நீ பாரு, டபுள்னு போகிறாரு. எப்போ ஏயா ஏன் மேலே வச்சு விட்றேன்? இங்கே வேறு பையெல்லாம் வேறு பிஞ்சிட்டு போயிட்டு கிடக்குது. நானே பாத்தியாயா இந்த மாதிரி வேலை இங்கே மாட்டுச்சாயா? பாருங்க, இப்போ பாருங்க, போட்டி யார் தான் பெரிய மீன் பிடிக்கிறதுன்னு பார்ப்போம். 3 பேத்துல ராஜேந்திரனே. ஐயோ ஐயோ குத்திட்டாயா? என்னையா முக்கி இழுக்கிற? காட்டியா உன் மீன் சைஸை? ஒன்றுமே தெரியலைங்க. மீன் வரல. ஐயா நானும் அவுட்டா கொத்துடா மீன் இப்படி போயிடுச்சு. மீன் அவுட்டு, நான் பாஸு. நீ வந்து சின்ன மீன், பெரிய மீன் தான் கணக்கு. இது என்ன வம்பா இருக்கு? பெரிய மீன் தான். இங்கே நல்லா சொருள் வச்சு பெரிய மீன் யார் பிடிக்கிறாங்க பார்ப்போம். என்ன கவி அங்கே போய் அடிக்கணும் போடியா? எப்படி சொன்ன மாதிரி 2 மீன் எடுத்துட்டே இந்த டபுள்ஸ் ஏய் டபுள்ஸ் வெயிட் பண்ணிலையா? நம்ம டபுள் மூணுல சிங்கிள்ஸ் தான். இப்போமா இல்லை வந்துருச்சா 5 1
ஏறி அடிக்குது இழுத்துட்டு போகுது படுத்து கிடக்குது. வேண்டாம் தண்ணியில் விட்டுரும். நீங்கள் தூக்கி எறிகிறிய மீனெல்லாம். வேறு என்ன பண்ணுறது இந்த இடத்துல? அவுட்டு விரா குத்துனேன் பொண்ணு. நான் பெரிய மீன் வந்தா பெருசு 2ல் விடு, அப்படியே தூண்டி எங்கிட்டு விடு. இந்த இங்கே போச்சுடாடா பாவி கையில் ஒத்துட்டு வந்தா. விடுங்க விடுங்க, அப்போ தான் வந்து தெரியும். பாம்பு மீனை போட்டு கவிட்டு கிடக்குறியா? அது முழுங்காது. அஸ் 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 அஸ். அப்படியே அண்ணா கூட கொண்டு வந்தேனையா? இவ்வளோ மீன் இதில் இருக்குது நெருக்கி ஒரு 4-5 கிலோட்ட வரும். ஒரு என்ன கிளம்பிட்டாரு இருக்குன்னு. யாருன்னா எவ்வளோ வைக்க வேஸ்ட்டு. நம்ம உள்ள வைக்க கிடைக்காம அலைகிறோம். கொடுக்க மாட்டாங்க. இது திரும்ப அவங்க உரம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் உருட்டு ஆள் இல்லாமல் அப்படியே போட்டாங்க. தண்ணிக்கு லேம்பரைக்கு இருப்பாங்க இதெல்லாம். கொட்டு பார்த்துக்க மீன். அந்த பெரிய மீன் இல்லை எடுக்கல. அதெல்லாம் அந்த பெரிய மீன் விழுகுமா? அந்த வருது. இதுதான் முறையான சிலேபி. இதுதான் அங்கே பிடிச்ச பட்டை. அதை பிடிச்சோன்னா தான் ஊதின எல்லாம் கிளம்பி மச்சான் திரும்ப கடிச்சிச்சியா? பட்டை சிலேபிப்பா, முரட்டு சிலேபி. உன் மண்டைகிட்ட வையா, அப்போ தான் ஜெயிச்சு தெரியும். மேலே நல்லா மண்டைக்கு மேலே தூக்கி காட்டியா? இன்னும் ஒட்டியா? இப்போ ஒருத்தன் பாரு எவ்வளோ பெரிய சிலேபின்னு. இந்த பாண்டி தான் பிடிச்சேன். ஏன் பிடிச்சவன் பக்கத்தில் அந்த சாக்கில் கொட்டி அதுக்கப்புறம் இதில் தூக்கி உள்ளே போட்டுருமா? எனக்கு தெரியாது, கெட்டு போகாமல் இருந்தா ரைட்டு. கொட்டு கொட்டே கொட்டு, அவ்வளோதான். என்னடா இப்போ அறுத்துட்டு போகும்போது பார்த்துக்கோங்க. கொட்டு கொட்டு கொட்டு.